அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, லோக் ஆயுக்தா தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி பி ராஜமாணிக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் முதல்ல இந்தியாவில் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது 2013 வந்திருக்கும். நமக்கு தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு நமக்கு வந்திருக்கும். அந்த லோக் ஆயுக்தா சட்டத்தின்படி பார்த்தோம்னா, தமிழகத்தில் ஒரு லோக் ஆயுக்தா இருப்பாங்க. அவர் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. அதுக்கு கீழே 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 2 ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 2 நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் 5 பேர் இந்த டீமில் இருப்பாங்க. இதில் லோக் ஆயுக்தாவோட தலைவராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பி ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேவதாஸ் அப்படிங்கிறவர் இருப்பார். சரிங்களா? இப்போ ராஜமாணிக்கம். லோக்பாலோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏஎம் கான்வில்கர், ஜஸ்டிஸ் ஏஎம் கான்வில்கர் இருக்கார். சரிங்களா? லோக் ஆயுக்தா தலைவராக பி ராஜமாணிக்கம் அவர்களை இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 2 விஷயத்த கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சொல்லப்பட்ட விஷயங்களையும் தாண்டி என்னென்ன அப்படின்னா, ஒரு செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இந்த செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இருக்கார். ஓகேங்களா? மாநிலத்தோடைய முதலமைச்சர் இந்த செலெக்ஷன் கமிட்டியோட ஹெட்டாக இருப்பார். அடுத்ததாக 2வது நம்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீக்கர், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்பீக்கர் இருக்கார். ஓகேங்களா? ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவர் இருக்கார். 3வதாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்க்கட்சி தலைவர். ஓகேங்களா? லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இவங்க இருக்காங்க. அப்போ ஒரு மாநிலத்தோட லோக் ஆயுக்தாவை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட லோக் ஆயுக்தா தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேர்வுக்குழு அப்படிங்கிறது இருக்குது. அதில் முதலமைச்சர் இருக்காங்க, ஸ்பீக்கர் இருக்காரு, அடுத்ததாக பார்த்தோம்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்காங்க. இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 5 years ஆர் 70 years ஆஃப் ஏஜ். சரிங்களா? இதுதான் அவருடைய பதவிக்காலமாகவும் இருக்குது. ஸோ இதுதான் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதை ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனங்களை இழந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு பட்ஜெட் 2025 பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் செக்டாரில் நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 74%லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய நிதியமைச்சர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, நமக்கு 2013 அந்த காலகட்டத்திலே இருந்தே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அப்போவே பேங்கிங் செக்டார்லாம் 74% எஃப்டிஐ அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் நமக்கு இந்த இன்சூரன்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக 26% தான் இருந்துச்சு. அது 2015 49% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 2021 தான் 74% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2025 100% அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்காக பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு அதிகமான முதலீடுகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் மேலே செய்யக்கூடிய முதலீடுகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கக்கூடிய சேவைகள் அப்படிங்கிறது இன்னும் ஹை ஸ்டாண்டர்டாக, ஹை குவாலிட்டியாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காப்பீட்டு திட்டங்களுக்கான சராசரியாக ஒரு ப்ரீமியம் தொகை அப்படிங்கிறத நம்ம செலுத்துவோம். ஒவ்வொரு காப்பீட்டு திட்டத்துக்குமே ஒரு ப்ரீமியம் தொகை அப்படிங்கிறத நம்ம செலுத்துவோம். அந்த ப்ரீமியம் தொகை அப்படிங்கிறது இப்போ கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காப்பீட்டு தொகை அப்படிங்கிறது நம்ம அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறப்ப டிலே ஆகலாம். அந்த டிலே இல்லாமல் இனிமேல் உடனே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 2047க்குள்ள இன்சூரன்ஸ் ஃபார் ஆல், 100% எல்லாருக்குமே ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ஒரு இலக்காக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்களோட டார்கெட் தான் இந்த 2047க்குள்ள எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் வழங்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அந்த இலக்குகளை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கதா செய்யுது. இந்தியாவில் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்ஐசிஎஸ் கிட்டத்தட்ட 60% பங்குகளை வச்சிருக்கு. மீதி ஒரு 40% தான் அந்த பிரைவேட் பிளேயர்ஸோட அந்த பங்கு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கணும். ஏறக்குறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்காக பார்த்தோம்னா, நமக்கு புகார்கள் அதிக அளவில் எங்கே வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் செக்டாரில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம அட்ரஸ் பண்ணி இந்தியாவோட இன்சூரன்ஸ் செக்டாரை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு
மெஷரை கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். மேஜராக இதுலேருந்து நம்ம என்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, FDIயை 74லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ணனால என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? அப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.